Hello everyone, welcome to Programmers World. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ். ஜாவாவில் ஸ்ட்ரிங்குன்றது ஒன் ஆஃப் த ரொம்ப கோர் கான்செப்ட் மாதிரி. ஸோ ஸ்ட்ரிங் உள்ளார நிறைய இது இருக்குது ஸோ ஜாவா ப்ரோக்ராமில். ஸோ என்னன்னு பார்ப்போம் டீப்பராக. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஜாவாவில் ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி பேசிக்காக 4 மேஜர் கிளாஸஸ் இருக்குது. அது என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 3 கிளாஸ் வந்து ஜாவா டாட் லேங் பேக்கேஜில் இருக்கும், ஒரே ஒரு கிளாஸ் வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். அந்த 4 கிளாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸு, ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் டோக்கனைசர். ஸோ இந்த 4 கிளாஸஸ் ஜாவாவில் ஸ்ட்ரிங்குக்கான மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு கிளாஸோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் எ செட் ஆஃப் கேரக்டர்ஸ், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் அ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கேரக்டர் அரே என்க்ளோஸ்டு வித் இன் த டபுள் கோட்ஸ். ஸோ ஒரு டபுள் கோட்ஸில் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா அது பேர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ரெண்டுமே வந்து ஜாவா டாட் லேங் பேக்கேஜில் இருக்கிற கிளாஸஸ்ஸு அண்ட் ரெண்டுமே ஃபைனல் கிளாஸஸ். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஃபார் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் ரெண்டுமே நல் தான். ஸோ தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்குமே நல் தான். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஸ்ட்ரிங்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்ட்ரிங் பஃபர் ரெண்டுமே ஃபைனல் கிளாஸஸ். ஸோ அதுக்கு நம்ம ஒரு இது பண்ணுறோன்னா அது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வித்தவுட் யூஸிங் நியூ ஆப்ரேட்டர் அண்ட் இன்னொன்று வந்து யூஸிங் நியூ ஆப்ரேட்டர். ஸோ வித்தவுட் யூஸிங் நியூ ஆப்ரேட்டரில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, வித் யூஸிங் நியூ ஆப்ரேட்டரில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் அதை ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் காட்டுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபஸ்ட்டு தியரட்டிக்கல் இதை பார்த்துருவோம். ஸோ கிரியேட்டிங் a string without using new operator, creating a string object with using new operator. ஸோ நியூ ஆப்ரேட்டர் இல்லாமல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்டில் எஸ்சிபின்னு ஒரு மெமரி ஏரியாவில் போய் விழும். எஸ்சிபினா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். ஸோ இந்த மெமரி ஏரியாவில் போய் கிரியேட் ஆகும். ஸோ when we create string object without using new operator, the objects are created in string constant pool. ஸோ எஸ்சிபி ஏரியாவில் கிரியேட் ஆகும். இன்கேஸ் நியூ ஆப்ரேட்டர் வச்சு கிரியேட் பண்ணுறோன்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸில் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போஸ் 3 ஸ்ட்ரிங் இருக்குது, str1, str2, str3ன்னு, பாலாஜி, ஹரிஷ். ஸோ அதே மாதிரி இது நார்மல் ஸ்ட்ரிங், நியூ ஆப்ரேட்டர் இல்லாமல் டைரெக்டாக அசைன் பண்ணுறேன். இன்கேஸ் நான் வந்து நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். str1, str2, str3 equal to new of string. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது இந்த டயக்ராம் நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா when we create object without using new operator, then just before the object creation, it is always checking the previous objects. If the previous object is available with the same content, then it won't create a new object that reference variable pointing to existing object. If the previous objects are not available, then JVM will create new object. ஸோ இது வந்து வித்தவுட் யூஸிங் நியூ ஆப்ரேட்டருக்கு. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாயிண்ட்ஸில், ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 ஸ்ட்ரிங் இருக்குது, str1, str2, str3. ஸோ இதுக்கு str1க்கு பாலாஜின்ற கண்டென்ட் இருக்குது, str2க்கு ஹரிஷ்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, str3க்கும் ஹரிஷ்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இதுதான் எஸ்சிபி, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் எஸ்சிபி மெமரி ஏரியா. ஸோ மெமரி ஏரியாவில் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, str1க்கு ஒரு மெமரி, ஸோ பாலாஜி, str2க்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகிடும் ஹரிஷ்னு, str3க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங் நம்ம நியூ ஆப்ரேட்டர் வச்சு பண்ணாததுனால அது என்ன செக் பண்ணோன்னா ஆல்ரெடி ஏதாவது ஆப்ஜெக்ட் அதே கண்டென்ட்டில் இருக்கான்னு கேட்கும். ஸோ இப்போ str3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகுது ஜாவா,
ஜாவா கம்பைலர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், எக்ஸிஸ்டிங்காக ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் மெமரியில் ஏதாவது ஆப்ஜெக்ட் வித் str3 கண்டென்ட், str3 கண்டென்ட் ஹரிஷ். ஸோ ஹரிஷ்ன்ற கண்டென்ட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஆல்ரெடி இருக்கு str2. ஸோ இந்த str3க்கு தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த str2 ரெஃபர் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஏரியாவே str3யும் போய் ரெஃபர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி நியூ ஆப்ரேட்டர் இல்லாமல் பண்ணோம்னா. வேறஸ் நியூ ஆப்ரேட்டர் வச்சு என்ன பண்ணோம், ஈவன் நம்ம அந்த மாதிரி செக்லாம் பண்ணாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இருக்குதா அதே கண்டென்ட்ல. ஸோ ஒரு டைம் நம்ம நியூ கொடுக்குறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஹீப் மெமரி ஏரியா. ஸோ ஹீப் மெமரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருப்பேங்க. when we create object in heap area, instead of checking previous objects, it directly creates objects. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா string constant pool does not allow duplicate objects, whereas heap memory allows duplicate objects. ஸோ இதில் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. சேம் கண்டென்ட்டாக இருந்தால் எல்லாமே ஒரே இதில் தான் ரெஃபர் ஆகும். வேறஸ் இங்கே வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் கிரியேட் ஆகும். ஒரு டைம் நம்ம நியூ வச்சு கிரியேட் பண்ணுறப்போ ஸோ நியூவாக தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா என்னன்னா, இட் இஸ் கம்பேர் த ரெஃபரன்ஸ் டைப், இட் ரிட்டர்ன்ஸ் boolean value as a return value. If the two reference variables are pointing to the same object, then it returns true, otherwise false. ஸோ இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் டைப் கம்பேரிஷன் பண்ணும். ஸோ ரெண்டு ரெஃபரன்ஸுமே ஒரே இதில் மீட் ஆகுதுன்னா அப்போ அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டு ரெஃபரன்ஸ் வேறு வேறு லொக்கேஷன் பாயிண்ட் பண்ணுதுன்னா அப்போ அது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த நியூ ஆப்ரேட்டர் இல்லாமல் நியூ ஆப்ரேட்டரோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ அதை நான் ஒரு ப்ரோக்ராமில் காட்டுறேன். ஸோ கிளாஸ் ஓகே, நான் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது உள்ளார ஒரு மெயின் மெத்தட் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆஃப் arg. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு ஹரிஷ், ஸ்ட்ரிங் str1 ஈக்குவல் டு ஹரிஷ்னே வச்சுக்கிறேன். ஸோ strம் ஹரிஷ் தான், str1ம் ஹரிஷ் தான். ஸோ system dot out dot print ln str double equal to str1 கொடுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். string manipulations, ஓ சாரி, ஜாவாவை சேவ் பண்ணல. file save as string manipulations dot java. ஓகே, நான் ஜாவாவை இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ வித்தவுட் யூசிங் நியூ ஆப்ரேட்டர், str-ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், str1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே ஹரிஷ்னு ஒரே கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ str ஈக்குவல் டு str1ன்னு கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் கம்பேரிஷன் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒரே மெமரி ஏரியாவை தான் பாயிண்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை கம்பைல் பண்ணி சொல்கிறேன். ஜாவா சி string manipulations dot java. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். string manipulations. ஸோ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ரெண்டுமே ஒரே ரெஃபரன்ஸ், ஒரே மெமரி ஏரியாவை தான் பாயிண்ட் பண்ணுது. ஒரே மெமரி ஏரியா இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் str ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் str1 நியூ இல்லாமல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹரிஷ்ன்ற கண்டென்ட்
இந்த ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்குதா ஆல்ரெடி எஸ்சிபிலன்னு தேடும். இருந்ததுன்னா அதை தான் ரெஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் நியூ ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுறேன். நியூ ஆஃப் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டரில் இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவும் நியூ ஆஃப் ஸ்ட்ரிங் ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ str ஈக்குவல் டு str1 கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ஏன் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுன்னா நான் சொன்னது தான். ஸோ ஈக்குவல் டு நியூ கொடுக்குறப்ப நியூ ஆப்ரேட்டர் வச்சு கிரியேட் பண்ணுறப்ப ஹீப் மெமரியில் கிரியேட் ஆகும். ஒரு இதுவுமே ஒரு லொக்கேஷனில் தான், இண்டிபெண்ட் லொக்கேஷனில் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு சேம் ரெஃபரன்ஸில் இருக்காது, ஈவன் டூப்ளிகேட்டட் கண்டென்ட்டாக இருந்தாலும். ஸோ இதுதான் நியூ ஆப்ரேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கும் நியூ ஆப்ரேட்டர் வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்க போகிறது வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட். இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன பண்ணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸில் இருக்குது. ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது, ஸ்ட்ரிங்கு கிளாஸில் இருக்குது, ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ்லேயும் இருக்குது. ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்ன பண்ணோன்னா, சப்போஸ் நம்ம டூ ஸ்ட்ரிங் வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோ அந்த கிளாஸோட நேம் அட் ஹேஷ் கோட். ஹேஷ் கோட்னா அந்த இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற அந்த மெமரியோட இண்டெக்ஸ் ஆக்சுவலி சொல்லுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். வேற ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸில் இருக்கிற டூ ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், அந்த ஆப்ஜெக்டோட கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். விச் மீன்ஸ் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபருக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த இது வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வச்சு பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டென்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபரும் ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து தான் ஓவர் ரைட் பண்ணுது டூ ஸ்ட்ரிங் மெத்தடை. ஏன்னா டூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் டாப் மோஸ்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸில் கீழே தான் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் வந்து சைல்டு கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபரில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர். நான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வேணால் காட்டுறேன். ஸோ ஜாவா ஃபோல்டரில் அந்த சோர்ஸ் பேக்கேஜ் இதில் பேஸில் லேங் பேக்கேஜ் உள்ளார போகிறேன். ஸோ இதில் ஓகே நான் 3 கிளாஸுமே ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் பஃபர் ரெண்டுத்துலேயுமே ஒரே இது தான் இருக்கும். நான் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் டூ ஸ்ட்ரிங் ஓகே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரிங். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இங்கே இருக்குது. இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்ன பண்ணுதுன்னா கெட் கிளாஸ் டாட் கெட் நேம் ப்ளஸ் அட் இன்டீஜர் டாட் டூ ஹெக்ஸ் ஸ்ட்ரிங் ஹேஷ் கோட்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதுதான் கிளாஸ் நேம். இந்த கெட் கிளாஸ் டாட் கெட் நேம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் நேம் எடுத்து தரும். ஸோ அட் கன்கேட்னேஷன் பண்ணுறாங்க ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அட் அந்த ஹேஷ் கோட். வேற ஸ்ட்ரிங்கில் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரிங்கில் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் திஸ்ன்னு போடுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணிடும். வேற ஆப்ஜெக்டில் டூ ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இல்லை, கிளாஸ் நேம் அட் ஹேஷ் கோட் ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்டில் டூ ஸ்ட்ரிங் வச்சு போனோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டே தான் ரிட்டர்ன் பண்ணி தரும். ஸ்ட்ரிங் பஃபர்லேயும் அதே இது தான், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர்லேயும் என்ன டூ ஸ்ட்ரிங் காட்டுறேன். ஸோ இதுதான் சேம் இதுதான் டூ ஸ்ட்ரிங் கேட்ச் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் சேம் தான், நம்மளுக்கு அதே ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணோம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ சேம் லாஜிக் தான். ஸோ நோ சேஞ்சஸ். ஓகே, இப்போ நான் வந்து
ரெண்டு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்க்கு. ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் obj equal to new of string manipulations. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த கிளாஸுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், system dot out dot println obj dot toString. ஸோ OBJல toString மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் நேம் அட் ஹாஷ் கோட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு let me compile. ஸோ no issues. ரன் பண்ணுறேன். string manipulations class name at அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் 2C7. ஸோ இட்ஸ் a hexa code. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் மெமரி லொக்கேஷன் பிரிண்ட் ஆகுது. இது இந்த toString டாட் toString இப்போ கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்க toString-ஐ இம்ப்ளிமெண்ட் ஆகும். நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கோட toString-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இப்போ நான் இது str டாட் toString கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, கம்பைல் பண்ணுறேன், எனக்கு ஹரிஷ்னு பிரிண்ட் ஆகுது. str இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னால எனக்கு str டாட் toString போடுறப்ப ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகாது, ஆப்ஜெக்டோட toString மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்ட்ரிங்கோட toString மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு toString-க்கான சாம்பிள். அடுத்தது மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் வந்து இந்த கான்செப்ட் தான், இம்மியூட்டபிலிட்டி வெர்சஸ் மியூட்டபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிலிட்டி, வேற ஸ்ட்ரிங் பஃபர் வந்து மியூட்டபிலிட்டி. ஸோ இம்மியூட்டபிள் மியூட்டபிள்னா என்னது? String is immutability class. It means once we are creating string object, it is not possible to perform modifications on existing object. String object is fixed object. String buffer is a mutability class. It means once we are creating string buffer objects on that existing object, it is possible to create or perform modification. So இங்க என்ன சொல்ல வரேன்னா, string வந்து immutable, which means நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட். ஸோ அதில் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோன்னா தட்ஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அதில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. வேற ஸ்ட்ரிங் பஃபர் அப்படி கிடையாது, இட் இஸ் அ மியூட்டபிள் ஒன். அதில் நம்ம சேஞ்சஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் இந்த இம்மியூட்டபிள் அண்ட் மியூட்டபிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகே, string str equal to ஹரிஷ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ concat ஆப்ரேஷன் பண்ணுறேன். str டாட் concat ஸ்பேஸ் பெஹரா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் str-னு கொடுக்குறேன் ஹரிஷ். கன்கேட் ஆப்ரேஷன் ப்ளஸ் வச்சும் பண்ணலாம். இப்போ நார்மல் இந்த கன்கேட்னு ஒரு மெத்தட் இருக்கும் ஸ்ட்ரிங்கில், ஸோ அதை வச்சும் கன்கேட் பண்ணலாம். ஸோ கன்கேட் பெஹரா கொடுக்குறப்ப எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் ஹரிஷ் ஸ்பேஸ் பெஹரான்னு வரணும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஓகே str. ஸோ இப்போ நான் அவுட்புட் என்ன வருதுன்னு காட்டுறேன். ஜாவா. ஸோ கம்பைல் ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹரிஷ்னு வருது. ஏன் ஹரிஷ்னு வருது? நான் தான் கன்கேட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேனே, கன்கேட் ஆஃப் பெஹரான்னு. அப்புறம் ஏன் எனக்கு அவுட்புட் ஹரிஷ்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் ஸ்ட்ரிங் இஸ் அ இம்மியூட்டபிள் ஒன். ஸோ அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் சேஞ்சஸ் பண்ண முடியாது.
ஸோ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஹரிஷ்னு கொடுத்துட்டு எஸ்டிஆர் டாட் கன்கேட் பேரான்னு கொடுக்குறப்ப இந்த கன்கேட் ஆப்ரேஷன் நடக்காது. எனக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறப்ப இருந்ததோ அதே ஆப்ஜெக்டில் அதே கண்டென்ட்டாக தான் இருக்கும். வேற ஸ்ட்ரிங் பஃபர் அப்படி கிடையாது. இப்போ நான் ஸ்ட்ரிங் பஃபருக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரிங் பஃபர் எஸ்பி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் பஃபரை நம்ம நியூ வச்சு கிரியேட் பண்ணோம். ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ இங்கே நான் வந்து ஹரிஷ்னு கொடுத்துக்கிறேன். எஸ்பியில் ஸ்ட்ரிங் பஃபரில் கன்கேட் இல்லை, அப்பண்ட் ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ நான் அப்பண்ட் பண்ணுறேன். அப்பண்ட் பெஹரா. ஸோ நான் இப்போ எஸ்பியை பிரிண்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆயிடுச்சு. ஹரிஷ் பெஹரா எனக்கு இப்போ கன்கேட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் பஃபரில் கன்கேட் ஆகுது, ஸ்ட்ரிங்கில் கன்கேட் ஆகலை. ஏன்னா ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் அ மியூட்டபிள் ஒன். ஸோ அதில் நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். வேற ஸ்ட்ரிங்கு இஸ் அன் இம்மியூட்டபிள் ஒன், அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஸ்ட்ரிங்கில் ஆப்ரேஷன் பண்ணவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங் str equal to ஹரிஷ்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதே கன்கேட் ஆப்ரேஷன் str equal to str dot concat. ஸோ நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணுறேன். ஸோ கம்பைல்டு. எனக்கு இப்போ கன்கேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் கன்கேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், எப்படி ஹரிஷ் இது கன்கேட் ஆகுது? ப்ரீவியஸாக எக்ஸாம்பிள் காட்டும் போல் str டாட் கன்கேட் போடுறப்ப எனக்கு அவுட்புட்டில் ஹரிஷ் மட்டும்தான் வந்தது, எனக்கு கன்கேட் ஆப்ரேஷன் நடக்கலை. ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள்னு சொன்னீங்க, ஸோ அதில் சேஞ்சஸ் அலோவ் பண்ணாதுன்னு. பட் இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு ஹரிஷ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் ஜேவிஎம், str இதுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா str ஈக்குவல் டு str டாட் கன்கேட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளில் வெறும் str டாட் கன்கேட்னு இருந்தது. ஸோ நான் வெறும் str டாட் கன்கேட்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸிஸ்டிங்காக இந்த ஸ்ட்ரிங் str ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குதுல்ல, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற கண்டென்ட்ல நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அது அலோவ் பண்ணாது. ஆனால் இந்த லைனுக்கு மீனிங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட். இந்த லைன் என்னதுன்னா, அதே வேரியபிள் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் str ஆப்ஜெக்ட், ஆனால் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். இந்த ஈக்குவல் டுன்னு இப்படி போட்டு நான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணனா எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இன்பில்ட்டா str ஈக்குவல் டு str டாட் கன்கேட் போட்டதுனால கன்கேட் ஆப்ரேஷன் நடந்துரும். நடந்துட்டு இந்த str ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குல்ல ஒரு லொக்கேஷன்ல, அந்த லொக்கேஷன்ல ஸ்டோர் ஆகாது. அந்த லொக்கேஷன் ரிமூவ் ஆகிட்டு புதுசா ஒரு லொக்கேஷன்ல போயிட்டு அப்டேட் ஆகும். ஸோ புதுசா ஒரு லொக்கேஷன் அப்டேட் ஆகிறப்ப ஒன் ஃபார்ம் ஆஃப் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மாதிரி தான். ஸோ நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவல் டு வச்சு போடுறதுனால நம்மளுக்கு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுது. பட் அதே எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன்லேயே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். ஓகே ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட். ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ஜாவாவில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஸ்ட்ரிங் வந்து ஆப்ஜெக்டோட சைல்ட் கிளாஸ் தான், ஸோ ஓவர் ரைட் தான் பண்ணியிருக்குது. பட் ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் ஓவர் ரைட் பண்ணல. ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் 2 ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒரே ஆப்ஜெக்ட்ல தான் பாயிண்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு சொல்லும். விச் மீன்ஸ் என்னன்னா, நான் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு காட்டுறேன், ப்ரோக்ராம் வச்சு. இப்போ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்
obj equal to new of string manipulations. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணுறேன், obj1. இப்போ obj டாட் ஈக்குவல்ஸ் obj1. ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ஜாவாc கம்பைல் பண்ணுறேன். எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணுறேன். ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகுது. ஏன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகுதுன்னா obj டாட் ஈக்குவல்ஸ், இந்த objன்றது ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ், ஸோ இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் இந்த டாட் ஈக்குவல்ஸ் போட்டேன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தடில் என்ன பண்ணணும்னா, ஸோ நான் அதை ஃபைண்ட் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஸோ ஓகே, ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தட் ஒரு பேராமீட்டர் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளும் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவல்ஸ் 1. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்க ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணோம்னா திஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஒன். ஸோ இந்த திஸ்ன்றது என்ன ரெஃபர் பண்ணுறோம், இந்த ஓபிஜேன்றது நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட். இங்கே திஸ்ன்றது என்ன ரெஃபர் பண்ணுறோம்னா நம்ம எதை வச்சு பாயிண்ட் பண்ணுறோமோ. ஸோ இங்கே வந்து ஓபிஜே வச்சு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் ஒரே ரெஃபரன்ஸ், ஒரே லொக்கேஷனில் தான் பாயிண்ட் ஆகிருக்குதா சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் டாட் ஈக்குவல்ஸோட வேலை. எதில்? ஆப்ஜெக்ட் மெத்தடில். ஆப்ஜெக்ட் கிளாஸில் இந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தடோட வேலை என்னன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுறப்ப அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே ரெஃபரன்ஸ் லொக்கேஷனில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். வேறஸ் நான் ஸ்ட்ரிங்குக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெண்டுத்துலையுமே ஒரே கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். நான் சொன்னேன் நியூ ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுறப்ப ரெண்டும் ஆப்ஜெக்ட் வேறு வேறு லொக்கேஷனில் தான் கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது, அதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒரு லொக்கேஷனில் க்ரியேட் ஆக போகுது, ரெண்டாவது obj1ன்றது இன்னொரு லொக்கேஷனில் தான் க்ரியேட் ஆக போகுது. பட் இந்த obj டாட் ஈக்குவல்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸை கால் பண்ணாது, ஏன்னா ஸ்ட்ரிங்கு கிளாஸில் ஈக்குவல்ஸ் மெத்தட் ஓவர்ரைட் பண்ணிடும். ஸோ அந்த ஈக்குவல்ஸ் வந்து நம்மளுக்கு வேற கம்பேரிஷன் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை தான் கம்பேர் பண்ணணும், உள்ளார இருக்க கண்டென்ட்டை. ஸோ நான் இதை சேவ் பண்ணுறேன், நான் இதை கம்பைல் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது, ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் கண்டென்ட். சப்போஸ் நான் இங்கே வந்து பாலாஜி கொடுக்குறேன், இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணானா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கோட கிளாஸ் வச்சு நம்ம ஈக்குவல்ஸ் போட்டோம்னா அது கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும். நார்மல் ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஈக்குவல்ஸ் போட்டோம்னா அது வந்து ரெஃபரன்ஸ் ஒரே லொக்கேஷனை பாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும். ஸ்ட்ரிங் பஃபரில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட் கிடையாது, ஓவர் ரைட் பண்ணலை. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் பஃபருக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பண்ணோம்னா ஸ்ட்ரிங் பஃபர் எப்படி ஆக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சேம் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல் மெத்தட் மாதிரி தான். ஸோ அது ரெஃபரன்ஸை தான் கம்பேர் பண்ணும், கண்டென்ட்டை கம்பேர் பண்ணாது. ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவல்ஸ் மெத்தட் பற்றி. ஸோ அதை தான் சொல்லியிருப்பேன் இங்கே. String is the child class of object. It overriding equals method used for content comparison. If two objects content is same, then returns true, otherwise false. String buffer class is child class of object. It is not overriding equals method. It is using parent class object equals method for reference comparison. Okay. So அடுத்து இது பார்த்தீங்கன்னா 6th case, string identity versus string equality. இந்த ஸ்ட்ரிங் ஐடென்டிட்டி வெர்சஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவாலிட்டினா நான் என்ன பண்ணுறேன்னா, ஐடென்டிட்டினா ஈக்குவல் டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், ஈக்குவாலிட்டினா நம்மளோட ஈக்குவல்ஸ் மெத்தட். ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தட் ஆப்ஜெக்டில் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும். வேறஸ் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோன்னா அது என்ன கம்பேர் பண்ணோன்னா டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஆக்ட்ஸ் அஸ் ஸ்ட்ரிங் ஐடென்டிட்டி.
which is used to check the reference comparison and it returns boolean values as a return value. Okay, so இங்க நான் என்ன மீன் பண்றேன்னா டபுள் ஈக்குவல் டு வச்சு நம்ம போட்டோம்னா அப்ப அது வந்து ஆப்ஜெக்டோட இதுவாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்க ஸ்ட்ரிங் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓபிஜே டபுள் ஈக்குவல் டு ஓபிஜே ஒன்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் தான். ஸோ நான் சேம் கண்டென்ட் கூட கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் ரன் பண்ணுற ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஏன் சேம் கண்டென்ட் தானே இருக்கு, அப்புறம் ஏன் ஃபால்ஸ் ஆகுது? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி இது போட்டால் ட்ரூ ரிட்டர்ன் ஆயிருக்கும். எப்போ ட்ரூ ரிட்டர்ன் ஆகும்னா நியூவே யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்ப ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். பட் நியூ யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு வேற வேற லொக்கேஷனில் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இந்த ஈக்குவல் டு ஓட ஆப்ரேஷன் சேம் தான். ஃபர்ஸ்ட் பார்த்ததும் அதே தான், ரெண்டுமே ஒரே லொக்கேஷனில் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து வேற வேற லொக்கேஷனில் இருக்குது, அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. பட் அதே ஸ்ட்ரிங்கில் இது வந்து ஐடென்டிட்டிக்கானது. ஈக்குவாலிட்டினா டாட் ஈக்குவல்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு கண்டென்ட் கம்பேர் பண்ணும், ரேதர் லொக்கேஷனை கம்பேர் பண்ணாது. ரெண்டு ஆப்ஜெக்டோட கண்டென்ட் சேமா இருக்கான்னு கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவாலிட்டிக்கும் ஐடென்டிட்டிக்கும் கான டிஃபரன்ஸ் சொன்னேன். அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த் மெத்தட் அண்ட் லென்த் வேரியபிள். ஸோ லென்த் வேரியபிள் மோஸ்ட்டாக வந்து நம்ம அரேக்கு யூஸ் பண்ணுவோம். பட் லென்த் மெத்தட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் வேணால் காட்டுறேன். ஓகே, நான் ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துக்கிறேன். uh, 10, 20, 30, 40. ஸோ ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, இன்டீஜர் அரே. அடுத்தது நான் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கிறேன், இங்கே ஓபிஜே. ஸோ ஓபிஜே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஓபிஜே டாட் லென்த் மெத்தடை கால் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் டாட் அவுட் டாட் println a டாட் லென்த். இங்கே நான் வேரியபிள் லென்த்தோட வேரியபிள் கால் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி மேனிப்புலேஷன்ஸ் கம்பைல் ஆகிடுச்சு, ரன் பண்ணுறேன். 4, 6. ஸோ லென்த் 1, 2, 3, 4. ஸோ அதனால் 4ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதோட லென்த் 6ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ தட்ஸ் நாட் டிஃப்ரென்ஸ். பட் இங்கே இந்த அரே இந்த மாதிரி வேரியபிள்ஸ் அரே வேரியபிளுக்கு நம்ம லென்த்து மெத்தடு கொடுக்க முடியாது, நம்மளால லென்த்து வேரியபிளை தான் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லென்த்துக்கும் லென்த் மெத்தடுக்கும் லென்த் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்க்க போகிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் டூக்கும் ஈக்குவல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கம்பேர் டூன்ற ஒரு இருக்குது, ஈக்குவல்ஸும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஈக்குவல்ஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் டூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இட் ரிட்டர்ன்ஸ் பூலியன் வேல்யூ ஆஸ் ரிட்டர்ன் வேல்யூ. Compare to method used to compare two string objects, return integer value as a return value. So equals method என்ன பண்ணோம்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கோட கண்டென்ட்டை கம்பேர் பண்ணோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். கம்பேர் டு என்ன பண்ணோம்னா ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணோம் அண்ட் இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். வேற ஈக்குவல்ஸ் பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இது இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரெண்டுமே கண்டென்ட்டை தான் கம்பேர் பண்ண போகுது, ஆனால் கண்டென்ட்டை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்றது தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஈக்குவல்ஸில் ஜஸ்ட் லைக் தட் அந்த கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும் சேமாக இருக்கான்னு. ஆனால் கம்பேர் டூவில் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் பை கேரக்டராக பண்ணும். இந்த கேரக்டர் பை கேரக்டர் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம் என்ன சொல்லணும்னா டிக்ஷனரி செக்கிங் ஆர் லெக்சிகோகிராஃபிக்கலி செக்கிங்.
சொல்லுவோம். ஸோ இந்த கம்பேர் டு 3 வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். 0 ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இல்லைனா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அது என்னென்ன கேசஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஹரிஷ் இருக்கு, ஓபிஜே ஒன்லேயும் ஸ்ட்ரிங் ஹரிஷ் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் கம்பேர் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறேன்னா, கம்பேர் டு obj1, ஓகேவா? ஸோ obj1, ஸோ ரெண்டு இதோட ஒரு கேரக்டர். ஓகே, நான் வேணா ஒரு கேரக்டர் மட்டும் வச்சுக்கிறேன், ஹெச்ஹெச்னு. ஸோ ஒரு கேரக்டரோட யூனிகோட் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு எனக்கு கம்பேர் பண்ணுறேன். சாரி, ஜாவா சி கம்பைல் ஆயிடுச்சு, ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் 0ன்னு வருது. ஸோ ஏன் 0 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூனிகோட் வேல்யூ ரெண்டுமே சேம் ஆக்சுவலி. ஸோ கேபிட்டல் ஹெச்சுக்கு ஒரு யூனிகோட் வேல்யூ இருக்கும், இதுக்கும் ஒரு யூனிகோட் வேல்யூ இருக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறப்ப அது வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ ஆக்சுவலி இங்கே பிரிண்ட் ஆகிறது வந்து டிஃப்ரென்ஸ் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால இங்கே 0ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இன்கேஸ் இங்கே வந்து ஹெச்சுக்கு அப்புறம் ஜே வருதுல்ல, நான் ஜே வச்சுக்கிறேன். இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி கம்பைல் பண்ணிட்டேன். எனக்கு 2ன்னு ரிட்டர்ன் ஆகுது, பாசிட்டிவ் வேல்யூ. இந்த 2ன்றது எப்படி கால்குலேட் ஆகி ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, அந்த யூனிகோட் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நான் வேணும்னா நான் அந்த யூனிகோட் வேல்யூவை காட்டுறேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஜே system dot out dot println of a. ஸோ நான் ஜேயோட யூனிகோட நான் என்னன்னு பார்க்கணும்னா ஜாவா சி. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜேயோட யூனிகோட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 74 ஆக்சுவலி, 74. அதுக்கப்புறம் 2ன்றது இந்த அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ நான் வந்து சப்போஸ் ஜேயோடது வந்து 74 இருக்கு. ஸோ இப்போ நான் ஹெச் கொடுக்குறேன், ஹெச்சுக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா 72. ஸோ ஜேயோடது 74, ஹெச்சோடது 72. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட யூனிகோட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் கேரக்டரோட யூனிகோட் வேல்யூ செகண்ட் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டரோட யூனிகோட் வேல்யூவோட அதிகமாக இருந்ததுன்னா ஸோ ப்ளஸ் பண்ணும். எவ்வளோ வேல்யூ ப்ளஸ் பண்ணணும்னா அந்த யூனிகோட் வேல்யூவோட டிஃப்ரென்சஸ். ஸோ ஜேக்கு பார்த்தீங்கன்னா 74 இருக்கு, ஹெச்சுக்கு 72. ஸோ 74 72 பார்த்தீங்கன்னா ஸோ 2, ஸோ ப்ளஸ் 2. இப்போ நான் இங்கே இன்னொரு லெட்டர் வச்சுக்கிறேன், மேபி ஜேக்கு அப்புறம் வந்து கே வச்சுக்கிறேன். இப்போ நான் ஹெச் ஜி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ கேவோட வேல்யூ யூனிகோட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கேவோட யூனிகோட் வேல்யூ 75, ஓகேவா? ஸோ ஜியோட யூனிகோட் வேல்யூ பார்ப்போம். ஸோ ஜியோடது வந்து 71. ஸோ ஜேஹெச் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2. ஸோ இதுவே மைனஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஸோ 2 கேரக்டர் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால நம்மளுக்கு 2 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அடுத்த இது வரப்போ அதோட கேல்குலேஷனை மைனஸ் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கேக்கு ஜிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சுவலி, 71 75 4. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி ப்ரீவியஸ் வேல்யூ நம்மளுக்கு ஜேக்கும் ஹெச்சுக்கும் என்ன வந்தது 74 72. ஸோ 2.
இப்போ நம்மளுக்கு வர டிஃப்ரென்ஸ் 4. ஸோ 4 மைனஸ் 2 2. அதனால தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2ன்னு வருது. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் இப்படி தான் ஸ்ட்ரிங்காக இருந்தால் கேல்குலேட் ஆகும். நம்ம சிங்கிளாக ஒரு கேரக்டர் வச்சு பண்ணுவோம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஜியோட வேல்யூ பார்த்தோம். ஓகே, இப்போ ஜேஹெச் எடுத்துப்போமே. ஜேக்கு வந்து 74, ஹெச்சுக்கு 72. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேரக்டரில் ஹெச் கொடுக்குறேன், செகண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் ஜே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணி பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். கம்பைல் ரன். ஸோ இப்போ -2 வருது. ஏன் -2 வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 72, அடுத்தது 74. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட யூனிகோட் வேல்யூ வந்து இதோட அது கம்மியாக இருந்ததுன்னா மைனஸ் வேல்யூ சப்ட்ராக்டில் மைனஸில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் அதே தான், டிஃப்ரென்ஸாக பிரிண்ட் ஆகும். பட் லோவராக இருக்கிறப்ப மைனஸ் நெகட்டிவில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு -2ன்ற அவுட்புட் வருது. ஸோ இதுதான் கம்பேர் டு மெத்தடு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் சம் செட் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ் இருக்குது. கேரக்டர், ஆட், ஸ்பிளிட், ட்ரிம், ரீப்ளேஸ், டு அப்பர் கேஸ், டு லோவர் கேஸ், எண்ட்ஸ் வித், ஸ்டார்ட்ஸ் வித், சப்ஸ்ட்ரிங், இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு மெத்தட்ஸ்க்கும் நம்ம மெத்தடோட நேம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இப்போ 2 அப்பர் கேஸ்னால் நம்ம கொடுத்துருக்கிற இதை வந்து அப்பர் கேஸில் பிரிண்ட் பண்ண போகுது எல்லாமே. லோவர் கேஸ்னால் லோவர் கேஸ், அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நான் ஒரு சாம்பிள் வச்சுருக்கிறேன் ப்ரோக்ராம், ஸ்ட்ரிங் மெத்தட் டெமோன்னு. ஸோ நான் இதை ஷோ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் str = ஹரிஷ்னு கொடுத்துருக்கேன். இப்போ system.out.println str.caret1. கேரட்டை இங்கே நம்ம என்ன கொடுக்கணும், இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது இங்கே கேல்குலேட் ஆகிற இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4 அந்த இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஏ பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஏ தானே இருக்குது. ஸோ அதனால் நான் வேணால் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட். ஸோ ஜாவாசி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் demo.java. ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா str.caret1. ஸோ caret1னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கணும்னா 0 1. ஸோ 1ல் என்ன கேரக்டர் இருக்குது, ஏ. ஸோ அதனால் ஏ பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா system.out.println caret10ன்னு கொடுத்தேன். 0 1 2 3 4 5 5ஓடய முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆனால் நான் இங்கே 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸப்ஷன் அடிக்கும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோவில். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் அந்த இதில் கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேரட் மெத்தடை இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். char ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு .caret of 2. ஸோ அப்போ என்ன பண்ணோம், 0 1 2. ஸோ 2ல R இருக்கு, அதனால தான் எனக்கு Rன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது கேரட் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் மெத்தட். ஸ்பிளிட் மெத்தட்னா என்னன்னா, இது வந்து ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும், கலெக்ஷன் ஆஃப் அரே. நம்ம ஒரு கொடுக்குற கேரக்டர் அங்கே அந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் s = ஹாய் ஹரிஷ் ஹவ் ஆர் யூன்னு இருக்குது. ஸோ நான் ஒரு அரே ஸ்ட்ரிங் அரே டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு s.split of ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணும் அரே ஃபார்மேட்டில். ஸோ லிஸ்ட் ஆஃப் இதாக இருக்கும். ஸோ எனக்கு லிஸ்ட் ஆஃப் இதாக இருக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கும், அரேல ஹாய்னு ஒரு இது, அடுத்தது ஹரிஷ், அடுத்தது ஹவ், அடுத்தது ஆர், அடுத்தது யூ. அதுதான் எனக்கு வந்து இங்கே str2ல பிரிண்ட் ஆயிருக்கு, ஹாய் ஹரிஷ் ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு. நான் ஃபார் ஈச் வச்சு போட்டிருக்கிறேன் அதனால. அடுத்தது ட்ரிம் மெத்தட் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஃபைனல் ஆஃப் த ஸ்ட்ரிங் முடிகிற ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பேசஸ் அண்ட் ஸ்ட்ரிங்குக்கு
எண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஸ்பேசஸ் இருக்குதுன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகே, ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லியிருக்கேன். str2 equal to ஹரிஷ் how are youன்னு இருக்கு. ஸோ ரீப்ளேஸ் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். இந்த ஸ்மால் ஏவை நான் கேபிட்டல் ஏவா ரீப்ளேஸ் பண்ணன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 கேரக்டர் கொடுக்கலாம், இல்லை 2 ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம். ஸோ நான் str2 டாட் ரீப்ளேஸ் ஒரு கேரக்டர் ஏ வந்து கேபிட்டல் ஏவா மாற்றினா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் கேபிட்டல் ஏ ஹவ் ஆர் யூ, வேற எங்கேயும் ஏ இல்லை. அதனால ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஹூ ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஹவுக்கு பதிலாக எனக்கு ஹூன்னு வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்தது அப்பர் அண்ட் லோவர் கேசஸ். இதுதான் அப்பர் அண்ட் லோவர் கேஸ்னா நம்மளுக்கு இருக்கிற கேரக்டர் எல்லாமே அப்பர் கேஸாக பிரிண்ட் ஆகும். ஸோ ஹரிஷ் ஹவ் ஆர் யூ. லோவர் கேஸ்னா எல்லாமே லோவர் கேஸில் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, அடுத்தது எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித். எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் வந்து பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். என்னதுன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கு அதில் முடியுதான்னு செக் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரிங் str3 equal to ஹரிஷ் how are youன்னு கொடுக்குறேன். இப்போ நான் str3 டாட் எண்ட்ஸ் வித் யூன்னு கேட்குறேன். எண்ட்ஸ் வித் யூனா இந்த str ஸ்ட்ரிங்கு கடைசியில் யூவில் முடியுதான்னு பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா ட்ரூ. ஸோ ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு, யூவில் தான் முடியுது. ஹவுவில் முடியுதான்னு கேட்குறேன். எண்ட்ஸ் வித் முடியல, ஹவுவில் முடியல. ஸோ அதனால ஃபால்ஸ். ஸ்டார்ட்ஸ் வித்தும் அதே தான், அந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஆரம்பிக்குதா. ஸோ டீல போட்டிருக்கேன். ஸோ டி வந்து ஃபால்ஸ். ஆர் போடுறேன், ஆரும் ஃபால்ஸ். ஸோ இன்கேஸ் நான் இங்கே ஹச் போட்டு சேவ் பண்ணுறேன். ஐ வில் ரீகம்பைல் இட். ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்தது சப்ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, ஸோ நம்மளுக்கு எய்தர் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தோன்னா அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கும். இல்லை ஸ்டார்டிங் இந்த பொசிஷனில் ஆரம்பித்து இந்த பொசிஷனில் முடியணும்னு சொல்கிறது, அதுவும் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்கேன். 2னா 2லேருந்து ஆரம்பிக்கும், 0 1 2. ஸோ ஆர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகுது, RISH how are you ன்னு சொல்லிட்டு. இல்லை இந்த மாதிரி கொடுக்கலாம் 1 to 7. ஸோ 1னா ஏ, ஏலேருந்து ஆரம்பித்து 2 3 4 5 ஸ்பேஸும் கவுண்டட் 6 7. ஸோ 1லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ஸ்பேஸ், அந்த மாதிரி எனக்கு முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரிங்கோட இது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற கிளாஸ் மெத்தட்ஸ், சம் ஆஃப் த மெத்தட்ஸ் பார்ப்போம். ஸோ சில மெயின் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், டெலீட் கேரட், அப்பெண்ட், இன்சர்ட், ரீப்ளேஸ். ஸோ இதெல்லாம் மெயின் மெத்தட்ஸு. ஸோ இதெல்லாம் எப்படி சாம்பிள்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அது ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் பஃபர் மெத்தட் டெமோன்னு. ஸோ அப்பெண்ட், இன்சர்ட், ரிலீஸ் இந்த ஆப்ரேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பெண்டுனா நம்ம ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்துட்டோம். நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டாட் அப்பெண்ட் கொடுக்குறப்ப எனக்கு அப்பெண்ட் ஆகிட்டு அவுட்புட் வரும். ஸோ நான் என்ன இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஜாவாசி ஸ்ட்ரிங் பஃபர் மெத்தட் டெமோ டாட் ஜாவா. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ அப்பெண்ட் பண்ணுறது 2 ஸ்ட்ரிங்கை கன்கேட் பண்ணி எனக்கு அவுட்புட் வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ரேஷன். இன்சர்ட் ஆப்ரேஷன்னா என்னதுன்னா எனக்கு
string buffer sb2 equal to new string buffer harish கொடுக்கிறேன். ஸோ sb2 டாட் இன்சர்ட் ஆஃப் 0, high ஸ்பேஸ்னு வருது. ஸோ 0th இண்டெக்ஸில் நான் இந்த ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ 0னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ அதுதான் ஹாய் ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஹாய் ஸ்பேஸ் ஹரிஷ்னு வருது. இப்போ ரீப்ளேஸில் என்ன பண்ணோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து எந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்தது எந்த இண்டெக்ஸில் எண்டு பண்ணணும், அடுத்தது இன்னும் ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் சின்டாக்ஸு. ஸோ 0ல் ஆரம்பித்து HI அப்புறம் 0, 1, 2. ஸோ ரெண்டாவது ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ண. ஸோ ரெண்டாவது ஸ்பேஸ் வரைக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன் மிஸ்டர் டாட்னு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு மிஸ்டர் ஹரிஷ்னு வருது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸு. நம்மளுக்கு டெலீட் கேரட்டும் இருந்தது. ஸோ டெலீட்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் நம்ம எதுலேருந்து டெலீட் பண்ணணுமோ அதை டெலீட் பண்ணுறதுக்காக டெலீட் கேரட்னு சொல்கிறது நம்ம கேரக்டர் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அந்த கேரக்டரை டெலீட் பண்ணி தரும். ரிவர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி தரும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பேசிக் மெத்தட்ஸு. அடுத்து நான் சொன்ன கிளாஸ், நான் 4 கிளாஸ் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் டோக்கனைசர். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் அதில் ஒரு கிளாஸு. இந்த ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் வந்து 1.5 வெர்ஷன்லேருந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இதுவும் சேம் ஆஸ் ஸ்ட்ரிங் பஃபர் தான். டிஃப்ரென்சஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. பட் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற எல்லா மெத்தடும் சிங்க்ரனைஸ்டு, விச் மீன்ஸ் ஒன்லி ஒன் த்ரெட் கேன் ஆக்சஸ். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா மெத்தடுமே சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மெத்தடே பாருங்களேன், 2 ஸ்ட்ரிங் மெத்தடே சிங்க்ரனைஸ்டு, ரிவர்ஸ் மெத்தடும் சிங்க்ரனைஸ்டு. ஸோ எல்லா மெத்தடும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சிங்க்ரனைஸ்டோட ரூல் என்னன்னா அட் அ டைமில் ஒரு த்ரெட்டு தான் ரன் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அந்த ஒரு த்ரெட் ரன் ஆகிறதுனால நம்மளால த்ரெட் இஷ்யூ வராது. த்ரெட் சேஃப் ஆனால் நம்மளால த்ரெட்டிங்னால டெட்லாக் அந்த மாதிரி இஷ்யூ வராது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் டீக்ரேட் ஆகும், ஏன்னா அட் அ டைமில் ஒரு த்ரெட் தான் ரன் ஆகும். வேற ஸ்ட்ரிங் பில்டர் பார்த்தீங்கன்னா நான் சிங்க்ரனைஸ்டு, அட் அ டைமில் எவ்வளோ த்ரெட்ஸ் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரோட மெத்தட்ஸில் நான் சிங்க்ரனைஸ் தான், சிங்க்ரனைஸ்டுன்ற கீவேர்டு இருக்காது. பட் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், பட் த்ரெட் சேஃப் இல்லை ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே. அடுத்தது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டோக்கனைசர். ஸ்ட்ரிங் டோக்கனைசர் எதுக்குன்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. அது வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கை டோக்கன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தரும். ஸோ டோக்கன்ஸ்னால் என்னென்னா ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தரும். டிஃபால்ட் ஸ்ப்ளிட்டிங் கேரக்டர் வந்து ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஓகேவா, டிஃபால்ட்டாக ஸ்ப்ளிட்டிங் கேரக்டர் வந்து ஸ்பேஸ். டோக்கன்ஸ் அவைலபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ் மெத்தட். அண்ட் இப்போ அந்த டோக்கனை பிரிண்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங் டோக்கனைசரில் கலெக்ட் ஆகிருக்கிற டோக்கனை பிரிண்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஓகே, நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங், ஓகே, நான் அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணோம், ஜாவா டாட் யூட்டில் இருக்குது. ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்ட்ரிங் டோக்கனைசர். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் டோக்கனைசர் வரும். ஸோ எஸ், நான் ஒரு ஸ்ட்ரிங்கை அதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு ஹரிஷ் இஸ் அ குட் பாய் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் s ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் டோக்கனைசர்
பேராமீட்டரில் நான் அந்த எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி பாஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரிங்கு டோக்கனைசரில் எனக்கு டோக்கன்ஸாக ஜென்ரேட் ஆகும். ஸோ டிஃபால்ட் ஸ்பிளிட்டிங் கேரக்டர் வந்து ஸ்பேஸ். ஸோ எனக்கு ஹரிஷ் இஸ் அ குட் பாய். ஸோ இந்த மாதிரி டாட். ஸோ இந்த மாதிரி எனக்கு செப்பரேட் டோக்கன்ஸாக ஜென்ரேட் ஆகும். ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் ஒரு டோக்கனாக பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கலெக்ஷன் ஆஃப் அரே டோக்கனாக தான் இருக்கும். ஸோ அதனால் எதர் நான் ஃபார் ஈச்சில் போட்டு பண்ணலாம், இல்லைனா நான் அந்த டோக்கன் இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த டோக்கன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் அதை வைல் லூப்பில் போட்டுக்கிறேன். வைல் ஆஃப் நான் சொன்ன என்ன மெத்தட்னா ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த மெத்தட் சொல்லியிருந்தேன், ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த மெத்தட் வந்து இந்த ஸ்ட்ரிங் டோக்கனைஸ்ட் ஆப்ஜெக்டில் டோக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் பிரிண்ட் பண்ணுற வேண்டியதான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println s டாட் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ இதை நான் கம்பைல் பண்ணி காட்டுறேன். நான் வேற கிளாஸ் கம்பைல் பண்ணிட்டேன். ஜாவா சி ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் டாட் ஜாவா. ஸோ எனக்கு எரர் த்ரோ பண்ணுது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். சாரி, யூட்டில்ல யூ இஸ் கேப்ஸ்லுக்கு யூட்டில். ஸோ சிஎல்எஸ் லெட் மீ கம்பைல் அகெயின். கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ ஹரிஷ் இஸ் அ குட் பாய். ஸோ இந்த மாதிரி தனித்தனி டோக்கனாக எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு டோக்கனைசரோட ரோல் ஆக்சுவலி. இப்போ நம்ம யூசர் டிஃபைன்ட், இப்போ எனக்கு டிஃபால்ட் ஸ்பேஸு, எனக்கு வந்து யூசர் டிஃபைண்டாக ஏதாவது கேரக்டர் வேணும். இப்போ சப்போஸ் இது வந்து நான் கமா வச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இஸ் அ குட் பாய். ஸோ எனக்கு கமா வச்சு செப்பரேட் ஆகணும்னா str கமா இந்த ஸ்ட்ரிங் டோக்கனைசர் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஸோ நான் ஐ வில் ஷோ இட். ஸோ யூட்டில் பேக்கேஜ் உள்ளார இருக்கும். ஜாவாவில் யூட்டில் பேக்கேஜில் ஸ்ட்ரிங் டோக்கனைசர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we'd be having ஸோ ஸ்ட்ரிங் டீலிமிட்டர் பூலியன் இந்த மாதிரி 3 கேரக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி 2 கேரக்டர் ஸ்ட்ரிங்கு டீலிமிட்டர். ஸோ டீலிமிட்டர் இன் த சென்ஸ் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ. ஸோ இப்போ நான் வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்து நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகிடுச்சு. எனக்கு அவுட்புட்டும் அதே அவுட்புட். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதை டிஃபைன் பண்ணிவிட்டு எந்த கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் ஆகணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு கொடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் டோக்கனைசரோட பர்பஸ். ஸோ இதுதான் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஸ்ட்ரிங் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் கிளாஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் எனி queries ஆர் சஜஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.